என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 118 அந்த எலிமெண்ட்ஸை வந்துட்டு தனிமங்களை வந்துட்டு மெமரைஸ் பண்ணிவிட்டு கம்மியான டைமில் வந்துட்டு அந்த கேம் வந்து ஃபினிஷ் பண்ணணும், டைப் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இதோட ஈவெண்ட். ஸோ அதர் வேர்ல்டு ரெக்கார்டில் இந்த ஈவெண்ட் இருக்குது. ஸோ வந்து நான் நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு இதை வந்து செட் பண்ணணும் நியூவாக அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஆஃப்டர் லாங் ஹார்ட் ஒர்க் ஐ டிட் இட், பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு 4 minutes 3 seconds முடிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலி என்னோடய பெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 minutes 49 seconds. அது வந்து இதில் வந்து 4 minutes 3 seconds வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 year ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன் டெய்லியும் வந்துட்டு. அது இல்லாமல் நான் இன்னொரு சின்ன சஜஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூலிங்கில் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நானும் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இதை மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு இந்த பீரியடிக் டேபிள் கேம் வந்து குவிஸ் விளையாடும்போது கேமும் அவங்களால வந்து இது வந்து பீரியட் டேபிளை வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்க அந்த கேம் ப்ளே பண்ணும்போது அவங்க வந்து டைப் ரைட்டிங் ஸ்கில் அதிகமாகும். ஸோ அவங்களால வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி, நல்லா ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஃபன்னாகவும் விளையாண்ட மாதிரி இருக்கும், அதே டைம் வந்து ஒரு எஜுகேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பீரியடிக் டேபிள் குவிஸ் ஸ்போர்க்கிள்னு போட்டிங்கன்னா அந்த கேம் வந்துடும். ஸோ நீங்கள் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாம்ஸ்லையும் சரி உங்களோட லைஃப் டைமில் வந்து மறக்காத மாதிரி ஈஸியாக இருக்கும்.